ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில், இந்த அதிகாலை வேளையில் அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் அன்பின் வார்த்தையில் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு ஆவியானவர் கொடுத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் யோவான் 16 அதிகாரம் 20 இறை வார்த்தை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் துயரம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற மனவேதனைகள், உங்கள் துக்கங்கள், வேலை பணித்தளத்திலே நடக்கின்ற காரியத்தின் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கின்றீர்களோ, வீட்டிலே இருக்கின்ற காரியத்தோடு துக்கத்தோடு இருக்கின்றீர்களோ, குடும்பத்திலே பாரத்தோடு நிற்கின்றீர்களோ, உங்கள் பாரங்களை அறிந்த ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ புலம்பி அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் கடந்து வந்து கொண்டிருந்தார். என் பரிசுத்த விவிலியம் அழகாய் சொல்கிறது, பரிசுத்த வேதகம் அழகாய் சொல்கிறது. அவர் வரும்பொழுது வரும் வழியிலே ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார். அவர் பின்னதாக ஒரு கூட்டம் வருகிறது, எதிர் திசையில் ஒரு கூட்டம் வருகிறது, புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வருகிற ஒரு கூட்டம் வருகிறது. நயின் பட்டணத்து விதவை, ஒரே மகன் இறந்து விட்டான். அவனை அடக்கம் செய்வதற்காக, அவன் காரியங்களை கவனிப்பதற்காக ஒரு கூட்டம் அவனை சுமந்து கொண்டு வருகிறது. அருள்நாதர் இயேசு கடந்து வருகிறார். 2 கூட்டங்களும் எதிரெதிராகி வருகிறது. புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கதறிக்கொண்டு வந்த அந்த கூட்டத்தில் கண்ணீரோடு நின்ற அந்த தாயாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழாதே, அழாதே. ஆம், எனக்கு அருமையானவளே, துயரத்தை கண்டு ஆண்டவர் கடந்து போகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். இன்றைக்கு அந்த துயரமெல்லாம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த பட்டணத்தின் விதவின் மகனை ஆண்டவர் தொடவில்லை, பாடையை தொட்டார் என்று வேதம் சொல்கிறது. பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் காரியம் இப்படி இருக்கிறது, என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறது, நான் செபிக்கிறேன், என்னுடைய காரியம் நடக்கவில்லையே. ஆண்டவருக்கு தெரியும், எங்கே தொட்டா அவன் எழுந்து நிற்பான். பிசாசுக்கு தெரியும், எங்கே தொட்டா ஜெபிக்கிற மனுஷன் கீழே விழுவான், அவன் கரெக்டாக தொடுவான். ஆனால் அருள்நாதர் இயேசு அப்படி அல்ல, ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் எங்கே தொடணுமோ அங்கே தொட்டார், சரியாக தொட்டார், பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபன் எழுந்தான். அவர்கள் துக்கமே, தன்னுடைய குமாரனை இழந்து விட்டேனே, தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து விட்டேனே என்று சொல்லி பதறி கதறி அழுது கொண்டிருந்தவள். என் வேதம் சொல்லுகிறது, என் வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் தொட்ட மாத்திரத்திலே அவன் எழுந்து நின்றான். அந்த மரணத்தின் கூறுகளை முறித்தவர், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மெய்யாகவே நம் துக்கங்களை சுமந்து கொண்ட ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு முழுவதும் இந்த வார்த்தை உங்களுக்கு வழி நடத்தும். இன்றைக்கு முழுதும் உங்கள் கண்ணீர் எல்லாம் மாறி களிப்பாய் இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிற ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்வீராக. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி துக்கங்களை சுமந்து கொண்ட தேவன் மெய்யாகவே உடைய ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராக.
எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி கதறி, என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி கதறி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். ஏசு சுவாமி, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனே, மருத்துவத்தினால் முடியாததே என் மகத்துவ தேவனின் கரம் அற்புத கரமாய் வெளிப்பட்டு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களை மூடிக்கொள்வதாக இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.